ஹாய் வாங்க, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜமிக்கி வித் சுகர் பீடர் லோடட் ஸ்டிச்சஸ் தான் போட போகிறோம். இதுவும் ஜமிக்கி வச்சு 3 டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் ஜமிக்கி போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு அடுத்ததாக வந்து செயின் ஜமிக்கி. இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சஸ், இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சஸ் போடுவோம். இது வந்து சுகர் பீடையும் உள்ளே லோட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சுகர் பீடும் லோட் பண்ணலாம், 3mm பீடு லோட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்க்குலாம் இந்த மாதிரி லோடிங்கில் வச்சு பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். டிசைன்ஸு சீக்வன்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது ப்ளவுஸஸோட டிசைன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நீங்கள் லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இப்போ நான் ஸ்டிச்சஸும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். லாஸ்ட்டில் நான் என்னென்ன பிக்சர்ஸ்லாம் வச்சு ஒர்க் அவுட் பண்ணும் அப்படிங்கிறதையும் இதோட ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மிஷின் த்ரெட், எப்பயும் போல் மிஷின் த்ரெட்டை வந்து டபுளாக மடித்து நாட் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. எப்பயும் போல் செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். எப்பயும் நீங்கள் எப்படி செயின் ஸ்டிச் போடுவீங்களோ அதே சேம் ப்ராசஸில் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் நம்ம இதை கொண்டு வந்து ஸ்டிச்சஸ் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரே ஒரு ஜமிக்கி எடுத்து இந்த இடத்துல வச்சு ஒரு ஸ்டிச். செயின் ஸ்டிச் பேட்டர்னே தான் எல்லாமே. நார்மலாக இந்த இடத்துல கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஜமிக்கி வச்சு ஸ்டிச் போடுங்க. ஜமிக்கி வச்சு ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா சுகர் பீடு ஒன்று எடுத்து இப்படி இதில் லோட் பண்ணுங்கள். லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச். இப்படி தான் ஒவ்வொரு பீடாக நம்ம ஸ்டிச்சஸ்லாம் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சுகர் பீடை எடுத்து லோட் பண்ணுங்கள். சுகர் பீடை ஒவ்வொன்றா தான் இதில் லோட் பண்ணணும். ஜமிக்கியும் சுகர் பீடையும் ஒட்டுக்கால் லோட் பண்ணி நீடில் வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் போடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அந்த மாதிரி லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா லோட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஜமிக்கி ஒன்று எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த செயின் ஜமிக்கி எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ சேம் அதே ப்ராசஸ் தான். இந்த ஜமிக்கிக்கு இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சுகர் பீட் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஜமிக்கியாக ஃபஸ்ட்டு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். எல்லா இதையும் ஃபஸ்ட்டு நீடில் லோட் பண்ணிவிட்டு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றாவே பொறுமையாக லோட் பண்ணி கற்றுக்கோங்க, சீக்கிரமாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நீங்கள் லைன் போட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்பயும் போல் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கடைசியாக எப்பயும் நீங்கள் எப்படி எண்ணாட் போடுவீங்களோ அதே மாதிரி சேம் ப்ராசஸ் எண்ணாட் போட்டு முடிச்சுருங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே இந்த மாதிரி லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே டிசைன் போட்டு அதுக்கப்புறம் அதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி லைனில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைன் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுலேயே ஒரு ப்ராக்டிஸ் வந்துடுது இல்லைங்களா, அதனால் எடுக்கிற கிளாஸஸை அன்னன்னைக்கு கிளாஸஸில் டேட் போட்டு என்ன ஸ்டிச்சு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டில் பிக்சர் ஒன்று ஆட் பண்ணுறேன், அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த த்ரெட் எடுத்து இந்த இடத்துல ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறமா ஜமிக்கி வச்சு அந்த ஹோல்ஸ்குள்ளே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சஸ் போடணும். அதுக்கப்புறமா ஒரு ஜமிக்கி வச்சுக்கோங்க, அந்த ஹோல்குள்ளே நடுவில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு சுகர் பீட் லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சஸ். இதே மாதிரி தான் இந்த ஸ்டிச்சஸ் போடணும். ஸ்டிச்சுக்கு பேர் வந்து ஜமிக்கி வித் சுகர் பீட் செயின் ஜமிக்கி. இந்த செயின் ஸ்டிச் போடுறோம் இல்லைங்களா, அதே சேம் பேட்டர்னில் தான் போடுறோம். ஆனால் இங்கே ஒரு ஸ்டிச், இங்கே ஒரு ஸ்டிச், இங்கே ஒரு ஸ்டிச் போடுறோங்கிறதுனால செயின் ஸ்டிச் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். இதை யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். நிறைய ப்ளவுசஸ்லாம் இந்த மாதிரி டிசைன் பண்ணிங்கனாலும் பார்க்க நல்லாயிருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும். இதோட கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இதோட பிக்சர்ஸ் நான் சைடில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.